ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 972வது நாளை எட்டியிருக்கிறது. யுத்தம் 103வது நாளை கடந்து செல்கிறது. இதில் ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஈரான் நேற்று தாக்கியதில் ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்கா பேஸை தாக்கியது என்றும் அந்த அமெரிக்க தளத்தில் 80க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்பதையும் சொன்னோம். அல் அஸ்ராக் என்ற அந்த ஏர்பேஸ் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராக்கில் இருந்த அந்த அமெரிக்க தளம், அந்த ஜோர்டானில் இருந்து அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பெரிய தளம். அமெரிக்கானுடைய பார்வையில் ஜோர்டானை பாதுகாப்பதற்கு என்பது அதன் பெயர். ஆனால் அங்கு F-35, F-15 அண்ட் F-16 ஃபைட்டர் ஜெட்ஸோட ஹேங்கர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதை அங்கே வைத்து அங்கே இருந்து தாக்குதலை நடத்துவதற்கு அந்த பேஸ் தாக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே இருந்த F-35, F-15 அண்ட் F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரான் தாக்கி இருக்கிறது. அதில் நிறைய அமெரிக்க இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதே தாக்குதலை இப்பொழுது நடத்தி இருக்கிறது. இந்த 80 பேர் காயம்பட்டும் இறந்தும் போனது அமெரிக்காவில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது 2வது ப்ரொவோகேஷன் என்னவென்று சொன்னால், அதாவது அமெரிக்காவினுடைய வார்த்தையில் ஒரு MQ-9 ட்ரோனை, அப்பார்ச்சு ஹெலிகாப்டரை தொடர்ந்து MQ-9 ரிப்பர் சொல்லக்கூடிய அந்த வேவு பார்த்து தாக்கக்கூடிய அந்த MQ-9ஐயும் தாக்கி இருக்கிறார்கள், தாக்கி தகர்த்திருக்கிறார்கள். அது ஹார்மோஸ் நீரிணையின் மேலே நடந்த ஒரு தாக்குதல். இந்த 2 தாக்குதலும் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் கோபமடைய செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஒருமுறை தாக்கிவிட்டு நிறுத்திவிட்டோம். ஆனால் அமெரிக்கா நேற்று இரவு 3 அலை தாக்குதலை நடத்தியது. மல்டிபிள் டார்கெட்ஸ், பல்வேறு பகுதிகளிலும் தாக்கியது. அந்த பல்வேறு பகுதிகளிலும் எதை குறிவைத்து தாக்கியது என்று சொன்னால், நீர்நிலைகளை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் ஒரு தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது நாம் அடிக்கடி செய்தியில் சொல்வது. இப்பொழுதுதான் அவர்கள் வான்வெளியில் மழையை தடுத்து வைத்திருந்த மந்திரத்தை கண்டுபிடித்து உடைத்து மழை பெய்ய செய்தார்கள் என்று நமது வைகரையில் சிறப்பு கட்டுரையும் போட்டோம். நாமும் அதை இந்த காணொலியிலும் பதிவு செய்தோம். அந்த நீர்நிலைகளை நாங்கள் உடனேயே சீர் செய்து விட்டோம் என்று ஈரானுடைய பெண் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து பந்தர் அப்பாஸ் ஏரியாவையும், நேற்று இஸ்ஃபஹானையும், இன்னும் பல புறநகர் பகுதிகளையும் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. அதற்கு உடனேயே பதிலடி கொடுத்திருக்கிறது. அதில்தான் ஜோர்டானில் உள்ள பல்வேறு பகுதிகளையும் அமெரிக்க தளங்களையும் தாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜோர்டான் தளங்கள் 70% அளிக்கப்பட்டு விட்டதாக ஊடகங்கள் நமக்கு செய்திகளை சொல்லுகின்றன. இராணுவ நோக்கர்களும் சொல்லுகிறார்கள். அதில் ஜோர்டான் நேற்று வான்வெளியில் ஒரே ஈரானுடைய மிசில்களாக தெரிகின்றன, ட்ரோன்ஸ் வருகின்றன, ஆளில்லா விமானங்கள் வருகின்றன. அதனால் மக்கள் எல்லாம் ஷெல்டர், உடனேயே பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று மொத்த ஜோர்டானும் பாதுகாப்பு பகுதியில் ஒதுங்கி இருக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து ஜோர்டானுக்கு போபவர்கள் அல்லது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தங்களுடைய தலைக்கு மேல் ஒரு கவர் இருக்கிறது, ஒரு ஷெல்டர் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு டிராவல் லாக், பெரிய சர்க்குலர் மாதிரி இல்லாமல் பயணிகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் என்று அறிவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு நேற்று ஜோர்டானுடைய தளங்களை ஈரான் பயங்கரமாக தாக்கி இருக்கிறது. அமெரிக்கா வாங்கி கட்டியிருக்கிறது என்பதுதான் உண்மை. மொத்த வளைகுடாவில் குவைத்தையும் தாக்கி இருக்கிறது. பஹ்ரைனில் திரும்பியும் அந்த 5th ஃப்ளைட்டு என்று சொல்லக்கூடிய 5வது கடற்படை தொகுப்பையும் தாக்கி இருக்கிறது. மொத்தத்தில் 18 அமெரிக்க தளங்கள் வளைகுடா நாடுகளில் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று IRGC அறிவித்திருக்கிறது. அதை இதர ஊடகங்களும் உறுதி செய்கின்றன. அடுத்தல இஸ்ரேலும்
ஈரானை தாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், நேற்று நான் சொன்னேன், சில ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலுக்கு உள்ளால், லெபனானில் இருந்து உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவி இருக்கிறார்கள். குறிப்பாக நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று இன்று அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊடுருவல் மட்டுமல்ல, வெளியே வந்து பகிரங்கமான ஒரு ஆக்கிரமிப்பை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலி மீடியா வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எல்லாமே நார்த்தில் இருந்த, அதை வடக்கு பகுதியில் இருந்த இஸ்ரேலுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எல்லாமே முற்றாக அளிக்கப்பட்டு விட்டன. அதனால மக்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேலே அறிவித்திருக்கிறது. எப்பவுமே இஸ்ரேலு லெபனானுக்குள்ளாலத்தை போய் பல கிராமங்களிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லும். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலே தனது குடிமக்களை நீங்கள் அங்கிருந்து நார்தன் பகுதியிலிருந்து முற்றாக வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை உலக அளவில் லெபனானுடைய ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவி விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் லெபனான் ஹிஸ்புல்லா அது ஆக்குபைடு பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தான் நாங்கள் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தளங்களை அழிக்கிறோம், இஸ்ரேலிய இராணுவத்தினரை விரட்டுகிறோம், அல்லாமல் அது இஸ்ரேலுடைய பூமி அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. அது உலகில் மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, நம்ம இந்த சண்டை இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்தம், அமெரிக்கானுடைய பார்வையில் 80 பேர் அழிக்கப்பட்டது, MQ-9 ட்ரோன்ஸ் வந்து வீழ்த்தினது, பேச்சுவார்த்தை இழுத்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் தான் காரணம் என்று சொல்லுகிறது. இதன் பயனாக இதனால் ஹர்முஸ் பகுதி முழுமையாக மூடப்பட்டு விட்டது. அதனால் உலக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஹூத்திஸும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து கொண்டு அதை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே தாக்குவேன் என்பது எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. அதனால பாபுல் மந்தப், செங்கடல் இவையும் மூடப்பட்டு மூடிவிட்டோம், கப்பல்கள் அதற்குள்ளால் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. ஹர்முஸ் பகுதியில் நுழைய சென்ற ஒரு அமெரிக்க கப்பல் முற்றாக தாக்கி அழிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் போர் நடந்து கொண்டு இருக்கும் போதே இப்படி ஒரு வேலையும் நடந்திருக்கிறது. அதனால மீடியாக்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ அனதர் நைட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபைட்டிங். இப்பொழுது இந்த தாக்குதல்கள் சற்று குறைந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் லெபனான் ஃப்ரண்ட்ல தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் 3636 லெபனான் மக்கள் முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நேற்று கிறிஸ்தவர்களையும் பல இடங்களில் இருந்து இஸ்ரேல் எவாக்குவேட் பண்ணியிருக்கு. அங்கே இருந்த இடங்களை காலி செய்து விட்டு போங்கள் என அறிவித்திருக்கிறது. காசாவுக்கு வந்தால், காசாவில் நேற்று 24 நோயாளிகளும் 45 அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் ரஃபா பார்டர் வழியாக வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்துகிறது. காசாவில் ஓரளவுக்கு மரணங்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் நேற்று 2 பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல கொராபரேட்டர்ஸ், அதாவது இன்னும் இஸ்ரேலுடைய இராணுவத்தை விட இஸ்ரேல் அங்கே இருக்கின்ற முனாஃபிக்குகளை, நயவஞ்சர்களை தான் அதிகமாக நம்புகிறது. அவர்கள்தான் நேற்றைய 2 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களை கையும் களவுமாக பிடித்து அவர்களிடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறது ஹமாஸ். அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும், ஏனென்று சொன்னால் அவர்கள் 2 பேரை கொலை செய்து விட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறது. ஏனைய முனாஃபிகள் உடனே சரணடைந்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் போராளிகள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது காசாவையும் பேச்சுவார்த்தையில் ஒன்றாக எப்படி லெபனான் மீது தாக்குதலை நடத்த வேண்டும், லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியே போக வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விதித்திருக்கிறதோ, அதே போல காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து முற்றாக வெளியேற வேண்டும், காசாவின் மீதும் போரை நிறுத்த வேண்டும் என்று புதிய அழுத்தமான நிபந்தனையை, லெபனான்ல இருந்து போறது ஏற்கனவே உள்ளதான், இப்போ காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் இஸ்ரேலிய படைகள் என்பதை ஈரான் அதிகமாக அழுத்தம் தருவதால் இஸ்ரேலும் அதை விட அதிகமாக அமெரிக்காவும் மிகவும் கோபமடைந்திருக்கின்றன என்று இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள். கோபமடைஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது.
அடி வாங்கித்தான் தீரணும்னு சொன்னால் அடி வாங்கி தான் தீரும். ஈரானில் ஒரு விசித்திரமான அறிக்கையை ஐஆர்ஜிசி விட்டுருக்கு. என்னன்னா, நாங்கள் இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கோம். எப்படின்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும்போது தான் அமெரிக்கா தாக்கும் என்பதனால் நாங்கள் ரொம்ப அலர்ட்டாகவே இருந்தோம். அதனால் அதில் இப்போ பெரிய சேதாரம் இல்லை, பல நீர்நிலைகள் தான் தாக்கப்பட்டு இருக்கிறது. அவற்றை நாங்கள் உடனே சரி செய்து விட்டோம். ஆகவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே அமெரிக்காவினுடைய தாக்குதலை எதிர்பார்ப்பதுதான் சரி என்று எதிர்பார்த்திருந்தோம். ஸோ வி ஆர் நாட் சர்ப்ரைஸ்ட். இதை பல ஊடகங்கள், குறிப்பாக அல் ஜசீரால பல கட்டுரைகள் எப்படி சொன்னா, அன்சர்ப்ரைஸ்ட் அட்டாக் ஆன் ஈரான், ஈரான் மீது அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய அளவில் இல்லை, எதிர்பார்த்த தாக்குதல் ஒன்றுதான் நடந்திருக்கிறது. உடனே அவர்கள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். திருப்பி தாக்குவதில் அவர்கள் எல்லளவும் ஒரு நிமிடம் கூட இப்பொழுது தாமதிப்பு இல்லை. அதில் எல்லாருடைய கவனத்தை அதிகமாக கவர்ந்திருப்பது என்னவென்று சொன்னால், குவைத்திலிருந்து பஹ்ரைனிலிருந்து ஜோர்டானுக்குள்ளால அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதையும், இப்போ பஹ்ரைனும் குவைத்தும் அதிகமாக ஈரானுடைய இலக்குகளில் இருப்பதால் F-35, F-15, F-16 இந்த தளங்கள் எல்லாம் ஜோர்டானுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது, அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்திருந்த ஈரான், ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ், இஸ்லாமிய போராளிகள், இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையினர் ரொம்ப தெளிவாக தாக்கி இருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உடனேயே இப்பொழுது தாக்குதல் நின்று விட்டதாக செய்திகளை சொல்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஷிர் தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.